இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜ் முர்த்தபா. இந்த வெஜ் முர்த்தபா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் டிஃபனாகவும் கொடுக்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோன்னே 3 கப் கோதுமை ஆட் பண்ணணும். த்ரீ கப் கோதுமை ஆட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம போட்டுட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் கொஞ்சம். அடுத்து பால் கொஞ்சம் ஆட் பண்ணணும் சாஃப்ட்னஸ்க்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு இது பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இது வந்து பண்ணணும். சப்பாத்தி மாவு ரெடி ஆனோடனே இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் அது வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணணும். அதை இப்படி நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டோன்னே அடுத்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். வாங்க ஸ்டஃபிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணி பேன் வச்சுட்டோன்னே இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணோம். அதில் இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணோம். நம்ம இப்போ ஜீரகம் இப்போ வந்து நம்ம நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இப்போ போட்டுட்டோன்னே நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ லைட்டாக வதங்கினோடனே நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் வந்து போட்ட பிறகு நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கணும் அதை. இப்போது இந்த வரை நம்ம நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம வந்து கேரட்டையும் பச்சை பட்டாணியும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டோன்னே இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். இப்போது நம்ம வந்து எல்லா மசாலாவும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மஞ்சள்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போது போட்டுட்டோன்னே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது வெஜிடபிள்ஸும் மசாலாவும் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ வந்து மூடி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸும் மசாலாஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து மாவு பக்கத்துக்கு போகலாம். கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோன்னே வாங்க பால்ஸ் இது பண்ணலாம். பால்ஸ் விட்டு வச்சுக்கலாம். 15 பால்ஸ் வந்துருக்கு. வாங்க சப்பாத்தி வரி நம்ம வந்து தேய்க்கலாம். இப்போ வந்து இதேமாரி லைட்டாக நம்ம வந்து உருட்டிக்கணும். உருட்டோடனே நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சோம் இல்லையா, அதை நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துக்கிட்டோன்னே அதை நம்ம வந்து மாவு உள்ள வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அதை ஸோ இதுமாரி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு லார்ஜ் சைஸ், அதாவது இதோட கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். இது மேலேயே வச்ச பிறகு நம்ம இப்போ வந்து அதை சுட போகிறோம். நம்ம இப்போ ஸோ போட்டுட்டோன்னே இதுக்கு மேலே வந்து இதேமாரி நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள்
இதோ நம்ம வெஜ் முர்த்தபா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹாஃபிரா அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட்